வயசுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? பெரியவர உன்னை வெராண்டால தானே கட்டி போட்டிருந்தேன். யார கேட்டு தைரியமா உள்ள வந்த? உன்கிட்ட சொன்னபடி நீ காப்பி கொண்டாடல, நானே வந்துட்டேன். ஆமா, காப்பி தான் இல்ல, அந்த பிளாஸ்க் எங்க? உன் தலை எடுத்தியா? எடுத்து எடுப்படியா அந்த உண்டிவில் அடிக்கிற பையன் கல்லியா படம் அது உடச்சுட்டான். உடஞ்சு போச்சா? அது போனா போட்டோம். தம்பி, இது என்ன இது ட்ரெஸ்? கைக்கொட்டு எல்லாம் எடுத்து காலில் சொருகிட்டு எங்க ஊர்ல பீடி விளம்பரத்துக்கு வர பசங்க மாதிரி இல்ல இருக்கு. என் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னையே வாரியா? உன்னை பார்த்தா எனக்கு எரியுதே தவிர எனக்கும் பேச்சு துணைக்க உன்னை விட்டா வேற ஆள் கிடையாதியா? அது சரி பெரியவர, நேற்று ரேடியோ கேட்டியா? இசை விழா எப்படி? ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி, மகாலிங்கம் ஃப்ளூட்ட கேட்டியா? கேட்டனே, தரமாட்டேங்கிறாரு. அவர் யாருக்குமே கொடுக்கறது இல்லையாமே. என்னது? அதானே. புறப்படுங்க ராமு. எல்லாரும் எங்க புறப்படுறீங்க? உங்களை இங்கே விட்டுட்டு நாங்கெல்லாம் பலூன்ல ஆகாசத்தை பறக்க போறோம். திரும்பி பூமிக்கு வருவீங்களா? உங்க தொல்லை தாங்க மாட்டாம நாங்க ஆகாசத்திலேயே சஞ்சாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. கமான் கமான், பார்த்து பாருங்க. பருவதம் பறக்க போறாளா? பருவத்துக்கு இன்னும் பலூன் ரெடியாகல. இப்ப போய் பண்ண வணங்கிட்டு வா. எல்லாரும் ரெடியா? பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்குமிடம் எதுவோ நினைக்குமிடம் பெரிது. போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே. நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்குமிடம் எதுவோ நினைக்குமிடம் பெரிது. போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே. நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். பாத்தீங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்க டீச்சர் அம்மா கூட இருக்காங்க. பாஸ்கர், என்ன இருந்தாலும் நீங்க டீச்சர் அம்மாக்கு உள்ள இடம் கொடுத்திருக்க கூடாது. சரி வா போலாம். உலகம் போகின்ற வேகம் உருவமும் இனிமேல் மாறும். உலகம் போகின்ற வேகம் உருவமும் இனிமேல் மாறும். நடக்கும் கதைகளை பார்த்தால் நமக்கே சிறகுகள் முளைக்கும். ரஷ்யர்கள் அனுப்பிய கூடு ராக்கெட் என்பது பேரு. சிஷ்யர்கள் அனுப்பிய கூடு தெரியுது வானத்தில் பாரு. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்குமிடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது. போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே. நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். தவறி கீழே விழுந்தா என்ன ஆகிறது? அது மட்டும் இல்லம்மா, இருக்கிற வயசெல்லாம் முழுகிட்டு இவ்வளவு வெக்கம் இல்லாம
பறக்குறா. பரப்பா பரப்பா. ஏன்பா பாஸ்கரு, நீ ஏன் அவளுக்கு அவ்வளவு இடம் கொடுக்குற? நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிற அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது உன்னால தாங்கிக்க முடியுமா? இல்ல போன உயிர் தான் அவளால கொண்டாட முடியுமா? அதான் வர, நீ ஏன் கேளு. மாலதி, வாட்ஸ் ஆல் திஸ்? நீ ரொம்ப பொறுப்புள்ளவர் நினைச்சேன். ஏன் அப்படி குழந்தைகளுக்கு அபாயமான விளையாட்டெல்லாம் கத்துக் கொடுக்குறேன்? அதுல எந்த ஆபத்தும் கிடையாதுங்க. பலூன்ஸ் எல்லாம் கான்வென்ட் சேர்ந்தது. டெஸ்ட் பண்ணி கரெக்டா தான் வச்சிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக நான் வரவழைச்சேன். ஆக்சிடென்ட் ஆகி யாருக்காவது உயிர் போயிருந்தா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? குழந்தைங்க கிட்ட எனக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கிறவ இப்படி ஆகாசத்துல பறக்க விடுவியா? அம்மா, நான் இவரோட பேசிட்டு இருக்கேன். ஏன் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறீங்க? என்னமோ இந்த வீட்டுல உன் ஒருத்திகளா சம்பந்தம் இருக்கிற மாதிரி இல்ல பேசுற. அதானே? ஏன் பாஸ்கரே, அநாத ஆசிரமத்துல இருந்து சோதனை இல்லாம வந்தவனுக்கு பங்களாவில இருக்கிற குழந்தை விடாருன்னு என்ன தெரியும்? பாஸ்கர், என்ன இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு கொஞ்சம் கூட பிடிக்கல. குழந்தைகள் விஷயத்துல எனக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது. நோ, யூ ஆர் ஆஃப்டர் ஆல் எ டீச்சர். இனிமே இந்த வீட்டுல என்ன கேட்காம நீ எந்த உரிமையை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நோ, யூ ஆர் ஆஃப்டர் ஆல் எ டீச்சர். இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டுல நீ எந்த உரிமையை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்கர், குட் மார்னிங் மிஸ்டர் பாஸ்கர். பாஸ்கர், இந்த தடவை நான் பணத்துக்காக மட்டும் வரல. இந்த டாக்குமெண்ட் விஷயமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. வாலு, ப்ளீஸ் ஃபார் ஹெவன் சேக், தயவு செய்து நான் தொந்தரவு செய்யாதே, போயிடு. வழக்கமான பதில் தான். இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் பாஸ்கர், இது விஷயமா நீ ஒரு முடிவுக்கு வரல. நானே உன் வீட்டுக்கு வந்து கையெழுத்த வாங்க வேண்டிய விதத்துல வாங்குவேன். ஓகே, வரேன். எங்களோட பந்து விளையாட வாங்கின. என்னம்மா புதுசா? உங்களுக்கு டீச்சர் தானே பிடிக்கும்? ஐயா, யார் சொன்னா உங்களை பிடிக்காதுன்னு? உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஐசி, எல்லாரும் ஆசைப்படுறாங்க. வாங்க ஆண்டி, வா. இப்போ நீங்க சென்டர்ல இருக்கீங்க. பந்து யார் கையில இருக்கோ அவங்கள நீங்க தொட்டா அவுட். எங்க பிடிங்க பாப்போம். Come on, Shilandi, come on, come on. Come on, Andy, come on, come on, come on. Shilandi, அடி ஒண்ணும் பலம் இல்லையே. ஒருவேளை உங்களால நடக்க முடியலன்னா சாரதாக்கா கட்டி வாங்கிக்கங்க. என்னடி சிரிப்பு? நொண்டியா இருக்கும்போது இவ்வளவு திமிரு இருந்தா இன்னும் கால் சரியா இருந்தா என்ன எப்படியோ? என்னம்மா, என்ன கலாட்டா? இங்க விளையாடிட்டு இருக்கும் போது தவறி கீழே விழுந்துட்டாங்க. என்ன பிடிச்சு கீழே தள்ளிட்டு பொய்யா சொல்றீங்க? என்னது, கீழே தள்ளிட்டாங்களா? இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகும். யார் ஷீலாட்டிய பிடிச்சு தள்ளது? அடாடாடாடா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தாலாட்டியம் பாடுற மாதிரின்னு சொல்லுவாங்க. என்ன அவமானப்படுத்த உங்களுக்கு ஐடியாவை கொடுத்துட்டு இப்ப என்கிட்ட பறிஞ்சு பேசுற மாதிரி நடிக்கிறியா? ஷீலா, அம்மா அம்மா, என்னம்மா என்ன கீழே பிடிச்சு தள்ளிட்டு? புரிஞ்சுது. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தூரம் நீ இப்படி செய்வ? பாஸ்கருடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு நொண்டியை பரதேசி குட்டத்தையும் சேர்த்துட்டு கூடம் அடிக்கிற. இந்த நொண்டி குட்டத்துக்கு கூட என் மன கேவலம் ஆயிட்டால. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் மான கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் இந்த பிச்சைக்கார கூட்டத்தை அடியோட ஓடிச்சுக்கிட்டு. என்னடி பாக்குற? உன்னை சேர்த்துதான். ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். ஏன் அவசரப்பட்டு எதையோ பேசுறீங்க? இங்க என்ன நடந்ததுன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியாது. அப்படி குழந்தைகள் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நான் நிச்சயமா கண்டிக்கிறேன். கண்டிப்பா. நீ பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற லட்சணமே தெரியுதே. உனக்கு இந்த நொண்டியையும் பரதேசி கூட்டத்தையும் கவனிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. பாவம், தங்களுக்கு எதிர்காலமே இல்லையோன்னு ஏற்கனவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பிஞ்சு உள்ளங்களை ஏன் நோக செய்றீங்க? என்ன வேணாலும் சொல்லுங்க. என்ன அழகா பேசுறா? கேட்டியாப்பா? நம்ம ஷீலாவை குழந்தைகிட்ட சொல்லி கீழே பிடிச்சு தள்ளி அவமானப்படுத்தினா ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு கேட்டதுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னு சொல்றாப்பா. ஏமா இந்த வயசுல இப்படி போய் சொல்றீங்க? யார் சொன்னாங்க? எங்க அம்மாவை போய் சொன்னாங்க. மாலதி, வந்த விருந்தாளிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தெரியல. நீ படிக்கல, உனக்கு அறிவு வேண்டாம். நீதானே சண்டை சச்சரவு இல்லாம சமாதானம் போக வேண்டியவ. அது நீங்க நீ எல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை. யாரும் எங்கிட்ட இனிமே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதில்லை. என்ன கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க. எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் ஃப்ரம் ஹியர்.
நல்ல எண்ணத்தோட ஆதரிச்சு எங்களை இங்க தங்க வச்ச. ஆனா எங்களால இந்த குடும்பத்தினுடைய ஒத்துமை பாதிக்குமோன்னு நினைக்கும் போது நாங்க வெளியில போயிடுறதா நல்லது. எனக்கு மட்டும் இந்த வீட்டுல இனிமே என்னம்மா இருக்கு? நானும் உங்க கூட வந்துடுறேன். அவசரப்படாத மாருதி. இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கிறத நான் இந்த குறுகிய காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன். நீ அவசியம் இங்க இருந்துதான் ஆகணும். நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு நீ சொன்ன அந்த அநாத ஆசிரமத்துக்கே போயிடுறேன். மறுபடியும் உன்னை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா அதுவே எனக்கு போதும். நாங்க வர்றோம் மாலதி, நாங்க வர்றோம். சாரதா, இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.